அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நம் ஸ்ரீகோகுலம் சேனலில் 2025 வருட ஆனி மாதத்தின் விருச்சிக ராசி பலன்களை பற்றி இந்த வீடியோ மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதம் ஆனி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுறது. சூரிய பகவான் நமக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர். 10 அப்படிங்கிறது தொழில் சம்பந்தப்பட்டது அல்லது வியாபாரம், டோட்டலாக வேலை சம்பந்தப்பட்ட ஒரு தேவதையாக சூரிய பகவான் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுற ஒரு கிரகம். இந்த கிரகம் இப்போது 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்றதுனால சில பல பிரச்சனைகள் நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. அது எப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதம் அப்படிங்கிறது ஜூன் 15, 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆரம்பிக்குது. ஜூலை 16, 2025 புதன்கிழமை வரைக்கும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த மாதத்தின் கிரக நிலைமைகள், மேஷத்தில் சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு ஜூன் 30ஆம் தேதி அன்றைக்கி மாறுறாரு. அதே மாதிரி மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு புத பகவான் ஜூன் 23ஆம் தேதி அன்றைக்கி மாறுறாரு. அதே சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனீஸ்வரர். இதே இந்த ஆனி மாதத்தின் கிரக நிலைமைகள். இப்போ நம்ம டீட்டெயிலாக பேசலாம் விருச்சிக ராசி பற்றி. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், தொழில்காரகனாக பார்க்கப்படுற சூரிய பகவான் நமக்கு 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டுக்கு மறைவு ஸ்தானமாக இருக்கக்கூடிய 8ஆம் வீட்டுக்கு போய் மறையிறாரு. அப்படின்றதுனால வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல ஜாப்பில் இருப்போம், பட்னா அந்த ஜாப்லேருந்து நம்ம ஜாப்பை விட்டுட்டு வெளியே வரக்கூடிய ஒரு அம்சமும் இந்த மாதம் இருக்குது. அதனால் வேலை செய்கிற எல்லாருமே அவங்களுடைய ஆஃபீஸில் சரி, இல்லை அவங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் பிஸ்னஸில் சரி, மார்க்கெட்டிங்கில் சரி, என்ன வேலையில் இருந்தாலுமே ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 10ஆம் அதிபதி மறைஞ்சால் நம்மளுடைய தொழில் அப்படிங்கிறது அடி வாங்கும். இதே அரசியல் சம்மந்தப்பட்ட இதில் இருக்காங்க, ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நிறையா பிரச்சனைகளை, நிறையா அவமானங்களை தரக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் பார்க்கப்படுறது. அதனால் வியாபாரம் பண்ணுறவங்க, உத்தியோகம் பண்ணுறவங்க, உத்தியோகம் பண்ணிகிட்ருக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க, இது மாதிரி எல்லாருக்குமே வேலை சம்பந்தப்பட்ட எல்லா பர்பஸுமே இந்த ஆனி மாதம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப சுமாரான ஒரு மாதமாக பார்க்கப்படுறது. அதனால் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை நீங்கள் கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னா, ஏதாவது வீடு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில்லையோ அல்லது நவக்கிரகம் இருக்கிற தலத்தில் சூரிய பகவானுக்கு நம்ம பூஜைகள், அர்ச்சனைகள், ஆராதனைகள் செய்கிறதுனால இந்த மாதம் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து, வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளியே வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் அதே 8ஆம் வீட்டில் இருக்காருன்றதுனால இந்த குரு பயிற்சிங்கிறதும் பெரிய அளவில் ரொம்ப சாதகமாகவும் கிடையாது. 10ஆவதுக்கு இப்போ சூரியனும் கூட சேர்ந்துருக்காரு. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ 6, 8, 12 கிரகங்கள் சேருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அது அன்ஃபேவரபிளான ஒரு மாதமாக, வருடமாக பார்க்கப்படுறது, சொல்லப்படுறது. அப்படி பார்க்கும்போது இந்த தடவை 5ஆம் வீட்டில் சனீஸ்வரர், 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதியும் 8ஆம் வீட்டில் மறைவு, 10ஆவதுக்கு சூரியனும் அங்கே மறைவுன்றதுனால மாணவர்களுக்கு நிறையா மந்தத்தனம் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் பொதுவாகவே சோம்பேறித்தனமான ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் இன்னும் அதீதமான சோம்பேறி நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி சோம்பேறித்தனமாக போக ஆரம்பிச்சிருவோம். மைண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகாது. இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கும் ஒரே வழி தட்சிணாமூர்த்தியும் சூரிய பகவானும் தான். அதனால் சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த 2 பேருமே ஒரே இடத்துல இருப்பா. இந்த 2 பேருக்கும் நம்ம அர்ச்சனைகள் செய்கிறது ரொம்ப உத்தமமாக பார்க்கப்படுறது. மாணவர்களுக்கும் சரி, அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, குழந்தை நமக்கு எப்போ பிறக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரியான ஃபார்முலா தான். ஏன்னா அவங்களுக்கும் புத்திரகாரகனாக பார்க்கப்படுற குரு 8இல் மறைவு,
5ஆம் அதிபதி புத்திர பாவாதிபதியாகவும் குருவே அவங்க வந்து கரெக்டாக 8ல் மறைஞ்சிருக்காருன்றதுனால இந்த வருடமே வந்து கொஞ்சம் ஒரு இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் வந்து பார்க்கப்படுறது. அதனால் கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறது, அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை அப்படிங்கிறதும் நிறையா வரும். அதெல்லாம் அப்பப்போ என்ன ஏதுங்கிறது டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுறது. அடுத்தது திருமணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 6லிருந்து 7ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகி போகிறாரு அப்படின்றதுனால நிச்சயமாக இந்த மாதம் அப்படிங்கிறது கல்யாணம் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை கொஞ்சம் சீராக போக ஆரம்பிக்கும், நல்லபடியாக போக ஆரம்பிக்கும். ஏன்னா கலத்திரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவரும் சுக்கிரனே, நமக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் சுக்கிரனே. அப்படிப்பட்ட அந்த உத்தமமான சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக நம்மளுடைய ராசிநாதனை, நம்மளோட ராசியை பார்க்குறாரு அப்படின்றதுனால இந்த மாதம் நிச்சயமாக கல்யாணம் இல்லை கல்யாணத்துக்காக தேடிட்டுருக்கிற வரன் தேடிட்டுருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது ஒன்று. அடுத்தது புத பகவான் 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டுக்கு போகிறார். அதாவது என்னதான் வந்து நம்மளுடைய 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 8ல் மறைஞ்சாலும், ஆனால் 8 அப்படிங்கிறது வந்து புதனுடைய வீடு நமக்கு. அதே மாதிரி 10ங்கிறது சூரியனுடைய வீடு. அவங்க 2 பேருமே வந்து அவங்களுடைய வீட்டை வந்து மாறி ஷேர் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. ஸோ பரிவர்த்தனையாக மாறுறாது. ஸோ புதன் வீட்டில் சூரியனும் சூரியன் வீட்டில் புதனும் அப்படின்னு இருக்குன்றதுனால மேக்சிமம் பெரிய பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராது வேலை விஷயத்தில். அதாவது அவங்க சுய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவங்களுடைய சுய ஜாதகத்திலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரக கோளாறுகள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த மாதமும் பெரிய பிரச்சனை வேலை வாய்ப்பில் உண்டு, வேலை விஷயத்திலும் உண்டு. அதனால் இந்த புத பயிற்சி அப்படின்றதும் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுறது. 9லிருந்து 10க்கு வருதுன்றதுனால சில பேருக்கு பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி 10ஆம் வீட்டில் கேது செவ்வாய், பொதுவாகவே ஒரு 1.5 வருட காலம் இந்த ராகு கேத்து பயிற்சி அதுவும் கொஞ்சம் நமக்கு வந்து சுமாராக தான் இருக்குது. காரணம் தொழில் ஸ்தானத்தில் வந்து கேத்து இருக்கார் அப்படின்றதுனால சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த 1 வருட காலம் வந்து நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். மற்றபடி நம்மளுடைய ராசிநாதனும் இப்போ கேத்து கூட சேர்ந்து இருக்கார் அப்படின்றதுனால அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து பேலன்ஸ் ஆகி ஒழுங்காக போயிட்டுருப்போம். பட் ஆனால் 10ஆம் அதிபதியே இந்த மாதம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்றதுனால இந்த மாதம் நம்ம என்ன தான் முட்டி மோதி பார்த்தாலும் வேலையில் வருமானம் கொஞ்சம் கை கடிக்கும். இதே இந்த மாதத்தின் பொதுவாக சொல்லக்கூடிய கிரக நிலைமைகளுக்கான பலன்கள். அதே மாதிரி இந்த மாதம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேலன்ஸ் பண்ணணும், சமாளிக்கிறதுக்கு ஒரு தெம்பு வேணும் அப்படின்னா சித்தூர் பக்கத்தில் வந்து காணிப்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல கணபதி ஸ்வயம்புவாக இருக்கக்கூடிய கணபதி வந்து அங்கே காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வரதுனால நமக்கு வந்து வேலைகள் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் வந்து நமக்கு வந்து சரியாக ஆகிடும். எந்த விதமான பெரிய காரிய தடைகளும் இல்லாமல் நல்லபடியாக நமக்கு வந்து பண்ணி கொடுப்பாரு. அதனால் இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு காணிப்பாக்கம் கணபதியை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இதே இந்த ஆனி மாதத்தின் விருச்சிக ராசியின் பலன். அடுத்தது தனுசு ராசி பலன்களில் சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.